அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் அதிசயம். நான் உங்கள் பார்த்தசாரதி. நாம் செய்யும் செயல் எவ்வித தடையுமின்றி நன்றாக நடக்க நாம் விநாயகரை வழிபடுவது மரபு. சில நேரங்களில் நம் வேண்டுதல்கள் நிறைவேற காலதாமதமாகும். அத்தகைய நேரங்களில் நாம் அதற்குரிய வீரியமிக்க தெய்வங்களை வணங்கி உடனடியாக நம் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வது நன்று. ஆனால் நம் வீடுகளிலும் பல ஆலயங்களிலும் நாம் வணங்கும் விநாயகரை உற்று நோக்கினால் அவரின் தும்பிக்கை இடப்புறமாக வளைந்து இருக்கும். அத்தகைய விநாயகரை இடம்சுழி விநாயகர் என்போம். ஆனால் வலமாக தும்பிக்கை வளைந்த விநாயகரை வழிபட்டால் நம் குறைகள் விரைந்து தீரும், நம் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். அத்தகைய வீரியம் மிக்கவர் என்பதால் வலம்சுழி விநாயகரை நம் வீடுகளில் வைத்து வணங்கக்கூடாது. அப்படியெனில் அவரை எங்கு எவ்வாறு வணங்குவது என்றால் அதற்கென சில குறிப்பிட்ட தலங்கள் உள்ளன. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், தஞ்சை திருவையாறு வட்டம் வரகூர் வலம்சுழி விநாயகர், இவர்களை சொல்லலாம். குறிப்பாக சென்னைக்கு அருகே குன்றத்தூர் முருகன் கோவில் மலைப்படிகளில் நாம் ஏறி செல்லும்போது வலப்பக்கமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். இவரும் வலம்சுழி விநாயகரே. நாமும் வலம்சுழி விநாயகரை வணங்கி விரைந்து வளம் பெறுவோம். நம் வேண்டுதல்களை உடனடியாக